பீச் பிடிக்கும். ஆனால் பீச்சில் ஓடி போய் தண்ணியில் குதித்து விளையாடுறதுக்கு பதிலாக இல்லை நான் வெளியவே நினைக்கிறேன், கால் மட்டும் நினச்சிக்கிறேன்னு சொல்கிறது. டான்ஸ் ஆட பிடிக்கும். வீட்டில் ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சும்மா பாட்டு போட்டு எப்படி ஆடுறோன்றதெல்லாம் கண்டுக்காமல் ஜாலியாக அவங்க கூட டான்ஸ்லாம் ஆடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஆடுங்க, நான் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறேன், இல்லை நான் வரல, ஓரமாக உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறது. ஏஜ் ஆக ஆக நமக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன சின்ன குழந்தைத்தனமான ஆசைகள், ஏக்கங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கிடுறோம்ல. ஏன் அப்படி பண்ணுறோம்? நீங்கள் மட்டும் எப்படி லைஃப்பை இப்படி என்ஜாய் பண்ணி வாழறீங்கன்னு சிலரை பார்த்து கேட்போம். அவங்க சொல்லும் பதிலுக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கும் என்ன சம்பந்தம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்குது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் விபி. முன்னாடி சொன்னேன்ல, ஏஜ் ஆக ஆக சிலர் மெச்சூராக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரியான ஆசைகள், ஏக்கங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சின்ன குழந்தைத்தனமான ஆசைகள் தோணுச்சுன்னா they'll just ignore it. No play, only work. அதே மாதிரி ரெண்டாவது கேட்டகரி இருக்காங்க. அவங்களோட சின்ன குழந்தைத்தனமான இம்பல்சிவான ஆசைகள், ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, அது சீரியஸான நேரத்தில் சில விஷயங்கள் இப்படி செய்யக்கூடாதுப்பா, இப்படி நடந்துக்கக்கூடாதுப்பா அப்படின்னு படித்து வளர்ந்துருந்தாலும் அதெல்லாம் மீறி அவங்க அதை செஞ்சிடுவாங்க. இதில் அவங்களுக்கு ஏஜ் எல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. உதாரணத்துக்கு, ஒரு க்யூவில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் முன்னாடி நிற்கிற யாரோ ஒரு குழந்தையோட பிரைடு, அதாவது முடியில் ஜடை போட்டிருப்பாங்கல்ல, அது செம்ம க்யூட்டாக குட்டியாக நிற்கிது. அதை பார்த்த உடனே அதை தொடணும், நோண்டணும், அந்த பிரைடை இழுத்து பார்க்கணுன்னுலாம் தோணுது. சின்ன வயசுலலாம் இந்த சேட்டெல்லாம் பண்ணியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸை கடுப்பேற்றுறதுக்கு விளையாட்டுக்கெல்லாம் இதை பண்ணியிருப்போம். அப்போ செம்ம குஷியாக இருந்திருக்கும். அதே க்யூரியாசிட்டி, இதை பண்ணால் நமக்கு ஃபன்னாக இருக்கும்ன்ற அந்த ஃபீலிங் உங்களுக்கு இப்போ ட்ரிகர் ஆகுது. அதே மாதிரி இப்பயும் பண்ணணும்னு ஆசை வருது. திஸ் இஸ் நாட் அப்ராப்ரியேட்னு தெரிஞ்சும் இம்மெச்சூராக அதை சிலர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்படி ரெண்டு வகையான ஆட்கள் இருக்காங்க. ஏஜ் ஆக ஆக நான் மெச்சூராக பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைய இக்னோர் பண்ணுறவங்க, மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணணுன்ற நேரத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தைய தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்து மூணாவதாக சிலர் இருக்காங்க. இவங்க எந்தெந்த நேரத்தில் மெச்சூராக பிஹேவ் பண்ணணுமோ அங்கே அந்த மாதிரி நடந்துக்கிட்டு, இதை செய், அதை செய், அதை பண்ணாத, இதை பண்ணு அப்படின்னு இம்பல்சிவான ஆசைகள், ஏக்கங்கள் எல்லாம் வரும்போது, இப்படி ஒரு விஷயம் நமக்கு தோணுதே, இது இப்போ பண்ணலாமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு, இந்த சிச்சுவேஷனில் இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட் டு டூ இட்னா அவங்க கண்டிப்பாக அந்த ஆசைக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. இல்லைப்பா, இது யாரையும் ஹர்ட் பண்ண போகிறது இல்லையே, அண்ட் பண்ணுறதால என்ன நீங்கள் இவ்வளோ வயசாகிட்டு இதை பண்ணுறீங்க அப்படின்னு யாராவது கேட்டாலோ, ஜட்ஜ்மெண்டலான கமெண்ட்ஸ் விட்டாலோ எதையும் கண்டுக்காமல் அழகாக அவங்களோட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. சிலரை பார்த்து, உனக்கு என்னப்பா மாதம் ட்ரிப் போகிற, ஒரு நாள் பார்த்தா கடலில் இருக்க, இன்னொரு நாள் பார்த்தா மலையில் இருக்க, ஒரு நாள் கோவிலில் நிற்கிற, இன்னொரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கான்சர்ட்டில் நிற்கிற, எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணுற அப்படின்னு கேட்போம். இவங்களுக்கு பேர குழந்தைங்களே இருக்குது. இந்த வயசுலையும் எப்படி ஒருத்தர் விட்டு கொடுக்காம லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க பாரு, சேர்ந்து எப்படி டான்ஸ் ஆடுறாங்க பாரு, லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கப்பா அப்படின்னு சிலரை பார்த்து சொல்லுவோம். யோசிச்சு பாருங்களேன். ஸ்டடீஸ், 9 to 5 ஜாப், பிஸ்னஸ், ஃபேமிலி, ஃபினான்ஷியல் கோல்ஸ், குழந்தைங்க, அவங்களோட படிப்பு, வளர்ச்சின்னு இதே ஃபார்மேட் ஆஃப் லைஃப் தான் பெரும்பாலான ஆட்களுக்கு இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் டெய்லி பிஸி லைஃப்ன்ற விஷயங்களுக்கு நடுவில் ஒரு டீ குடிக்க மலை உச்சிக்கு போகிறதாகட்டும், மேகங்களில் க்ரியேட்டிவாக படங்கள் வரைகிறதாகட்டும், யாருனே தெரியாத சிலரை பார்த்து ஒரு ஸ்மைல் ஷேர் பண்ணுறது, பார்க்கில் போய் ஊஞ்சல் விளையாடுறதுன்னு பல விஷயங்கள் இருக்குது. 20, 40, 50, 80 எந்த வயசானாலும் இந்த குழந்தைத்தனமான க்யூரியாசிட்டி, சில இம்பல்சிவான ஆசைகள் அப்ரோப்ரியேட்டான சிச்சுவேஷனில் செஞ்சு முடிக்கும்போது அப்போது அவங்க ஃபீல் பண்ணுற அந்த சந்தோஷம், ஒரு டோபமைன் ஹிட், என்னவோப்பா செஞ்சு முடிச்சிட்டோன்ற மாதிரி ஒரு நிம்மதி. இதுதாங்க டெய்லி பிஸி லைஃப்பில் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணும் ஸ்ட்ரெஸ், ப்ராப்ளம்ஸை தாண்டி வர ஒரு சின்ன காரணமாகவும், நம்ம லைஃப்பில் என்ன சந்தோஷத்தை கண்டுட்டோம், எனக்காகன்னு நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற கேள்விக்கான பதிலாகவும் அமையுது. அதனால தான் அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஒர்க் while you work, play while you play. ஏஜ் ஆக ஆக நோ ப்ளே, ஒன்லி ஒர்க்னு இருக்கிற ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள், இல்லாட்டி தேவையில்லாத நேரத்தில் ப்ளே பண்ணிவிட்டு அதோட கான்சிக்வன்ஸை நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். இப்போது அந்த இம்பல்சிவான ஆசைகள், அந்த க்யூரியாசிட்டி எங்கேருந்து வருது, அதை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், எப்படி நீங்களும் உங்கள் லைஃப்பை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி என்ஜாய் பண்ணி வாழலான்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வளரும்போது நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கற்றுக்குது. அப்படி லேர்ன் பண்ண எல்லா விஷயங்களும் சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னா,
கடலுக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது கடலுக்கு போய் மண் அந்த தண்ணியில் கால் வைக்கும்போது, அந்த தண்ணி காலை உரசிட்டு போகும்போது, மண்ணில் நம்ம கால் தடம் பதியும் போது, அந்த அலைகளையும் அமைதியையும் உணரும் போது எப்படி அந்த குழந்தை ஃபீல் பண்ணுச்சு? பார்க்கும்போது எக்ஸைட்டடாக இருந்துச்சு, விளையாடும்போது ஜாலியாக இருந்துச்சு, பாடி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு, உட்காந்து பார்க்கும்போது பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அந்த குழந்தை கற்றுக்கிட்ட விஷயம். இப்படி ஒரு சிச்சுவேஷன்லேயும் வாட் இஸ் தி சைல்ட் ஃபீல், வாட் ஆர் தி எமோஷன்ஸ் வேர், அதுதான் அந்த சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், சின்ன வயசில் கடலுக்கு போய் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபீலிங்ஸை நீங்கள் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆனால் கடலுக்கு போனால் என்னன்னு தெரியலப்பா, மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இந்த ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும்னு எப்படி தெரியும்? That's the learning. How you felt in the situation is the one that gets stored in the subconscious mind. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த குழந்தை லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போல்லாம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்க, எப்போல்லாம் கோவப்பட்டாங்க, எப்போ அழுதாங்க, எந்த மாதிரி நேரத்தில் பயம் உணர்ந்தாங்கன்னு, அன்சேஃபாக ஃபீல் பண்ணாங்கன்ற மாதிரி நிறையா ஃபீலிங்ஸை கற்றுப்பாங்க. ஸோ அந்த வளரும் குழந்தை திரும்ப அதே மாதிரியான சிமிலர் சிச்சுவேஷனை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணும்போது, ஹே இங்கே பாரு, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன், டக்குன்னு கேட்டுக்கோ. இப்போது இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணால் நீ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவ, அப்படி இல்லாமல் வேறு மாதிரி நீ ரியாக்ட் பண்ணால் நீ இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணுவேன்ற மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் தாட்ஸ் மூலமாக சொல்லும். இதுக்கு பேர் தான் இன்னர் சைல்டு. இன்னர் சைல்டு இஸ் மேட் அப் ஆஃப் மெமரிஸ் அண்ட் ஸ்கீமா. முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து எவ்ரி டைம் யூ என்கவுண்டர் சம்திங், அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் தட் என்கவுண்டர் கேவ் யூ, அது சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகி திரும்ப சிமிலர் விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நேரத்தில் உன்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஃபீலிங் ஒரு எமோஷன்ஸை எதிர்பார்க்கலாம். எப்படி உன்னை பாதுகாக்கலான்னு சொல்லும் ஒரு குரல், த இன்னர் சைல்டு. உதாரணத்தோட பார்ப்போமா? ஸ்கூல் எக்ஸாமில் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கோம். அதுக்கு எப்படி நம்ம பேரண்ட்ஸ் ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க. ஒன்று, ஓகே செகண்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் ஃபார் தி ஒர்க், அடுத்து இம்ப்ரூவ் பண்ண ஃபீட்பேக் கொடுக்குறதுன்னு ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும்னு தெரிஞ்சு ஒரு சேஃப், நர்ச்சரிங் அண்ட் க்ரோத் ஓரியன்ட் என்வாயன்மெண்ட் அந்த பேரண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த சிச்சுவேஷன், செகண்ட் ரேங்க், பேரண்ட்ஸோட ரியாக்ஷன் எல்லாம் ஒரு ஹாப்பி ஃபீலிங்ஸ் கூட கனெக்ட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் திரும்ப லைஃப்பில் நடந்தாலும் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் அ ஹாப்பி ஃபீலிங் ஃப்ரம் மை செல்ஃப் அப்படின்னு இன்னர் சைல்டு லேர்ன் பண்ணிக்கும். 2, ஸ்கூலில் செகண்ட் ரேங்க் வாங்கும்போது உனக்கு என்ன குறை வச்சோம், எல்லா வசதியும் செஞ்சோம்ல, உன்னால் டாப் மார்க் வாங்க முடியாதா, பாரு அந்த பையன் டாப் மார்க் வாங்கியிருக்கான், உனக்கு பதிலாக அந்த பையனே எனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் கேட்கும். ஒரு என்வாயன்மெண்ட்டில் வளர்ந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான இன்னர் சைல்டு வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே பாரு, நீ டாப் ரேங்க் வாங்கலைன்னா நீ என்ன ஃபீல் பண்ணுவ தெரியுமா? அச்சோ நம்ம பேரண்ட்ஸ் கோவப்பட போகிறாங்க, அவங்க என்னால் அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறாங்க, ஏண்டா நம்ம இருக்கோம், ஏன் என்னால் அந்த பையன் மாதிரி மார்க் வாங்க முடியல, ஏன் நான் இந்த பாடியில் பிறந்திருக்கேன், பேசாமல் அந்த பையனாகவே பிறந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் ஷேம் அண்ட் டாக்ஸிக் கில் ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு wounded இன்னர் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது அச்சோ இப்போ என்ன பண்ணுறது, எப்படி அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். ஃபிசிக்கல் டேஞ்சர்ஸ் பற்றி யோசிச்சிருக்கீங்களா? எப்படி யாராவது அடிக்க வரும்போது அதை தடுக்க ஆர் நம்மளை பாதுகாக்க நம்ம கை தானாக மேலே போகுதோ, மசில் மெமரி மாதிரி, அதே மாதிரி நம்மளோட சில ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்லேருந்து பாதுகாக்க, அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ண வைக்க இன்னர் சைல்டு டக்குன்னு இங்கே பாரு, இந்த சிச்சுவேஷனில் நீ இப்படி தான் ஃபீல் பண்ணுவ, ஸோ சேஃப்கார்ட் பண்ண இப்படி பண்ணு அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்மளுக்கு ஐடியாஸாக கொடுக்கும். இப்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரெகுலேட் பண்ண, தன்னை தானே சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு 2 விஷயம் நடக்கும். 1, எப்படியாவது டாப் மார்க் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது, பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன், டாப் மார்க் வாங்க போகிறேன், அப்படின்னா தான் பேரண்ட்ஸை ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்க முடியும், தே வில் ஃபீல் ப்ரௌட் ஆஃப் மீ அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. இவங்க தான் நம்ம முன்னாடி பார்த்த நோ ப்ளே ஒன்லி ஒர்க் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். 2, நீ இந்த ஃபீலிங்ஸ்லேருந்து தப்பிக்கணும்னா பேசாமல் என்ன பண்ணு, நீ எக்ஸாமில் சீட் பண்ணிவிடு ஆர் அந்த பையனை ஹர்ட் பண்ணிவிடு, அப்போ அந்த பையன் எக்ஸாம் எழுத வரமாட்டான், நீ தான் டாப் மார்க் வாங்குவ. அந்த மாதிரி இம்மெச்சூரான இம்பல்சிவான டெசிஷன் எடுப்போம். இவங்க தான் நம்ம முன்னாடி பார்த்த பீப்புள் who belong to the second category. தன்னோட wounded சைல்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இன்அப்ரோப்ரியேட்டான விஷயங்களை செய்கிறது, இம்பல்சிவான டெசிஷன் எடுக்கிறது. இவங்க 2 பேரை தாண்டி நம்ம 3வது ஒரு கேட்டகரி பார்த்தோம்ல,
அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? தன் wounded inner child எப்படியாவது என்னை சேஃப்கார்ட் பண்ணு, இல்லாட்டி இந்த சுச்சுவேஷன் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன், பேரண்ட்ஸ் முன்னாடி ஷேம்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ட்ரிகர் ஆனதும் சரி என்ன பண்ணலாம், நல்ல எஃபர்ட் போட்டு படிக்கலாம், போன வாட்டி டாப் ரேங்க் வாங்கின பையன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம், பேரண்ட்ஸ்கிட்ட தன்னோட பொட்டன்ஷியல் பற்றி சொல்லலாம், பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், டீச்சர்கிட்ட நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லலாம், ஹெல்ப் கேட்கலாம். இந்த ஒரு விஷயம் நம்மளோட வேற இன்னர் சைல்டு எக்ஸ்பீரியன்ஸஸை பாதிக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுப்போம். இவங்க தான் நம்ம முன்னாடி பார்த்த people who belong to the third category. work while you work, play while you play. சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல, அதுலேருந்து நிறைய லேர்னிங்ஸும் இருக்கும். அந்த லேர்னிங்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு லேர்னிங் இன்னொரு லேர்னிங்கை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறதும், ஒரு இன்னர் சைல்டோட எக்ஸ்பீரியன்ஸு இன்னொரு இன்னர் சைல்டோட எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்காமல் இருக்கிற மாதிரி நம்ம முடிவெடுப்போம். எப்படி அந்த ஒரு தெளிவு வரும்? ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம ஃபீலிங்ஸ், இதுதான் நம்ம wounded சைல்டு ஐடென்டிஃபை பண்ணணுமே, அது எப்படி பண்ணுறது அதை நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். இன்னர் சைல்டு வந்துட்டு ஒரு பெரிய டாபிக்ங்க, அதை சின்ன சின்ன பைட்டாக உங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கிறேன். ஸோ இந்த எபிசோடில் இன்னர் சைல்டுனா என்ன அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோடில் இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.